Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. ரோமர் 8:37 இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. கிறிஸ்தவர்களை பற்றி ஒரு பெரிய உண்மையை சொல்லுகிறார் இங்கே பவுல். நாம் என்னவா இருக்கிறோமா? முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. இதை ஒரு ஆஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்டாக சொல்கிறார். அதாவது சில நேரத்தில் ஜெயம் கிடைக்கும், சில நேரத்தில் கிடைக்காது, அப்படிலாம் சொல்லல. அது சில பிரசங்கியாருங்க சொல்கிறாங்க. இவர் எப்படி சொல்கிறாரு? நாம் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமே. இப்படி தானே இருக்கிறோம், உங்களுக்கு தெரியாதாங்கிறார். அப்போ இதை அவர் நம்புகிறார். நாம் எப்படி இருக்கிறோமா? முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமே. இந்த முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் என்கிறதுனுடைய அர்த்தம் என்னன்றதை முதல்ல காண்பிக்க போகிறேன் உங்களுக்கு. அதை எப்படி எடுத்துக்கொள்கிறது, முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்னா எந்த விதத்தில் சொல்லியிருக்குது அப்படிங்கிறத காண்பிக்க போகிறேன். ரெண்டாவது, இதைத்தான் வேத வசனம் முழுவதும், புதிய ஏற்பாடு முழுவதும் போதிக்கிறது என்பதையும் காண்பிக்க போகிறேன். பல வசனங்களுக்கு எடுத்து சென்று ஜெயம் நம்முடையது என்பதை வேத வசனம் திட்டவட்டமாக போதிக்கிறது. மீட்பிலே இது அடங்கி இருக்கிறது, ஜெயமும் அடங்கி இருக்கிறது. ஜெயமான ஒரு வாழ்க்கையும் கர்த்தர் நமக்காக உண்டாக்கி தந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சாத்தியக்கூறியும் உண்டாக்கி தந்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. அதுதான் மீட்பு. சும்மா இல்லை, வெற்றிகரமாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார் என்பதை வேத வசனத்தின் பல வசனத்தை எடுத்து உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். மூணாவது இன்னொரு காரியத்தை பார்க்க போகிறோம். அது என்னென்று சொன்னால், இந்த ஜெயத்தை எப்படி நாம் நடைமுறையில் அனுபவிப்பது, எப்படி ஜெயத்தின் எண்ணத்தை உடையவர்களாக இருக்கணும். நாம் முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமேன்னு சொல்லியிருக்கிறதுனால நாம் இனிமேல் தோல்வியை பேசக்கூடாது, தோல்வியை நினைக்கக்கூடாது. எல்லா நம்முடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளையும் இந்த ஜெயத்தின் எண்ணத்தோடு அணுக வேண்டும். இப்படி அணுகுனா தான் ஜெயத்தையே நம்ம பார்க்க முடியும். ஜெயத்தை உடையவர்களாக கடவுள் நம்மளை மாற்றிடுறாரு. ஆனாலும் நிறைய பேர் நடைமுறையில் ஜெயத்தை அனுபவிக்க முடியாத நிலையில் இருக்கிறாங்க. ஏனென்று சொன்னால், அப்படி எண்ணங்கள் சரியில்லை, அவங்க விசுவாசம் சரியில்லை, ஜெயத்தை எண்ணி பார்க்கறது இல்லை. ஜெயம் என்னுடையதுன்று அவர்கள் நினச்சி பார்க்குறதே கிடையாது, ஜெயத்தை பேசுறது கிடையாது. அப்புறம் எப்படி ஜெயம் உண்டாகும்? ஜெயத்தை கொடுத்துருந்தா கூட இவர்களுக்கு அதில் நடக்க தெரியல. இந்த வரப்போகிற வாரங்களில் இதெல்லாம் தான் கற்றுக்க போகிறோம். இன்றைக்கு அதனுடைய ஒரு முன் ருசியை இன்றைக்கி ஆரம்பிப்போம். இந்த முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்கள்னு சொல்லியிருக்கு இல்லையா? இது ஆங்கிலத்தில் மோர் தேன் கான்கரர்ஸ் என்று சொல்லியிருக்கு. இந்த ஆங்கிலம் எனக்கு ரொம்ப பிடிக்குது. பொதுவாக எனக்கு 2 மொழியுமே நல்லா பிடிக்கும். சில நேரத்தில் தமிழில் ரொம்ப நல்லா சொல்லியிருக்கு, சில நேரத்தில் ஆங்கிலத்தில் நல்லா சொல்லியிருக்கு. நான் 2 மொழிலையும் பிரசங்கம் பண்ணுறதுனால எனக்கு நல்லா இதில் ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. இதில் இங்கே இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. மோர் தேன் கான்கரர்ஸ் என்று சொல்லியிருக்குது. ஏன்னா அதில் இன்னும் கொஞ்சம் அதனுடைய அர்த்தத்தை, நாம் என்னவா இருக்கிறோம் கிறிஸ்துவுக்குள், இந்த புதிய உடன்படிக்கையின் மூலமாக நமக்கு என்ன ஆயிடுச்சு, நம்ம என்னவா இருக்கிறோம்ங்கிறத இன்னும் ரொம்ப அருமையாக, அற்புதமாக அந்த வார்த்தைகள் எடுத்து சொல்லுகிறது என்று நான் நம்புகிறேன். இந்த முற்றும் ஜெயங்கொள்ளுகிறது என்கிறத சில ஆங்கில மொழிபெயர்ப்பு கூட இப்படி வாசிக்கிறோம், கம்ப்ளீட் விக்டரின்னு வாசிக்கிறோம் சில மொழிபெயர்ப்பில். ஆனால் பெரும்பாலான ஆங்கில மொழிபெயர்ப்புகள், நான் ஒரு 30 மொழிபெயர்ப்புக்கு மேலே செக் பண்ணேன், பெரும்பாலான மொழிபெயர்ப்புகள் எப்படி சொல்கிறாங்கன்னா, மோர் தேன் கான்கரர்ஸ் என்கிற அந்த எக்ஸ்பிரஷனை விட மாட்டேங்கிறாங்க. அதை அப்படியே வச்சுருக்காங்க, அதை மட்டும் மாற்ற மாட்டேன்றாங்க. அந்த வசனத்தில் எதை மாற்றினாலும் அந்த மோர் தேன் கான்கரர்ஸ் என்கிறத வைத்து கொண்டிருக்காங்க. இதுக்கு நம்ம பெரிய கிரீக் ஹீப்ரூலாம் ஒன்று தெரியாவிட்டாலும் லாஜிக்கலாகவே நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். லாஜிக்கலாகவே நம்ம வெறும் யோசித்து பார்த்தே இதனுடைய அர்த்தம் எதுவாக இருக்கும்னு நம்ம யோசித்து பார்க்கலாம். முற்றும் ஜெயங்கொள்ளுகிறோன்னே சிலர் என்ன சொல்லிடுறாங்க, கம்ப்ளீட் விக்டரி, அதாவது முற்றும் ஜெயம், அதாவது எல்லாவற்றிலும் ஜெயம், எப்போதும் ஜெயம் அப்படிங்கிற விதத்தில் சொல்கிறாங்க. அதுவும் நல்லது தான். ஆனால் அதை காட்டிலும் மேலான ஒன்றை தான் இங்கே சொல்லியிருக்கிறாருன்னு நான் நம்புகிறேன். அது நல்லா தான் இருக்குது. எல்லாவற்றிலும் எப்போதும் ஜெயம், அதான் முற்றும் ஜெயம். ஒரு காரியத்தில் கூட தோல்வி கிடையாது, எல்லாத்துலேயும் ஜெயம் என்கிறத அந்த அர்த்தம் நமக்கு அதிலிருந்து வருது. ஆனால் அதை காட்டிலும் மேலான ஒன்றை தான் இங்கே பவுல் கூறுகிறாருன்னு நான் நம்புகிறேன். அவர் என்ன சொல்கிறாரு? மோர் தேன் கான்கரர் அப்படின்றார். அந்த வார்த்தையே ரொம்ப அருமையாக இருக்குது. கான்கரர்னு சொன்னால் ஒரு படையெடுத்து, ஒரு அரசன் இன்னொரு நாட்டின் மீது படையெடுத்து கான்கர் பண்ணுறான், அவங்கள மேற்கொள்ளுகிறான், அவர்களை ஜெயிக்கிறான், சொந்தமாக்கி கொள்ளுகிறான். தான் கான்கரர். கான்கரர்னு அவன் இருக்கிறான். மோர் தேன் கான்கரர்னா அது எப்படி? அவன் கான்கர் பண்ணிட்டான். அலெக்சாண்டர் த கிரேட்னா அவன் கான்கரர், ஒரு இடமா போய் கான்கர் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அதை காட்டிலும் பெரியவர்கள் நாமன்னு சொல்லியிருக்குது. எந்த அர்த்தத்தில் சொல்லியிருக்குது?
இந்த கான்டெக்ஸ்ட்டை பார்த்தா நமக்கு திட்டவட்டமாக தெரியும். இந்த கான்டெக்ஸ்ட் என்ன? இயேசுவை கொண்டு எப்படி பிதாவாகிய தேவன் நமக்கு மீட்பை ஏற்படுத்தினார் என்பது தான் கான்டெக்ஸ்ட். இதில் அதுதான் 8ஆம் அதிகாரத்தில் சொல்லிட்டு இருக்கிறார். 30ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம் பாருங்க. கான்டெக்ஸ்ட் அப்படியே 37க்கு வருவோம், கிளீனாக விளங்கிடும் பாருங்க. எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அப்போ பாருங்க, முன் குறித்தது, அழைச்சது, நீதிமான்கள் ஆக்குனது, இதெல்லாம் எதை குறிக்கிறது? நம்முடைய மீட்பு, நம்ம ரட்சித்த விதத்தை குறிக்கிறது. இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? எதை குறித்து? இப்படிலாம் பண்ணியிருக்காரு, நம்மளை முன் குறித்து, நம்மளை அழைச்சி, நம்மளை மீட்டு, நம்மளை நீதிமான்களெல்லாம் ஆக்கியிருக்காரு. இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்னு சொல்லிட்டு இங்கே ரொம்ப ஃபேமஸ் வசனம் வருது. தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? நம்முடைய பட்சத்தில் இருந்தால்னா நம்ம சைடில் இருந்தா, நம்ம பட்சத்தில் இருந்தார்னா பக்கத்தில் இருந்தாருன்னு இல்லை. அவர் இந்த விதமாக, அதாவது நம்ம முன் குறித்து, நம்ம அழைத்து, நம்மை நீதிமான்கள் ஆக்குகிற அளவுக்கு அவர் நமக்காக இருப்பார் என்று சொன்னால், நம் பக்கம் இருப்பார் என்று சொன்னால், நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? தேவன் இந்த விதத்தில் நம்ம சைடில் இருக்கிறார். எந்த விதத்தில் நம்ம சைடில் இருக்கிறார்? நம்ம ரட்சிக்கணும், நம்ம மன்னிக்கணும், நம்ம தேவனுடைய பிள்ளைகள் ஆக்கணும். இதுக்குன்னே முன்குறித்து அழைச்சி நீதிமான்களாக்கி எல்லாம் பண்ணியிருக்கிறார். இப்படி அவர் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? எல்லாம் மீட்பை பற்றி தான் சொல்லியிருப்பாருங்க. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல், சந்தேகம் இருந்தால் அடுத்த வசனம் கிளியர் பண்ணிது. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர். பார்த்தீங்களா, அது மீட்பை பற்றி தான் பேசுது. அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருப்பது எப்படி? என்ன பண்ணியிருக்காரா? நமக்கு சொந்த குமாரனும் பாராம அவரையே நமக்காக ஒப்பு கொடுத்துட்டார். யார்? தம்முடைய குமாரனையே நமக்காக ஒப்பு கொடுத்துட்டார். அவ்வளோ ஒப்பு கொடுத்தவர் நமக்காக மற்ற எல்லாத்தையும் அருளாது இருப்பது எப்படி? தேவன் தெரிந்து கொண்டவர் மேல் குற்றஞ்சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர். தேவன் நம்மளை நீதிமான் ஆக்கிட்டாரு. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரசத்தில் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும். யாரும் நம்மளை குற்றப்படுத்த முடியாது. ஏன்னா அவர் மரித்தார், அவர் உயிரோடு எழுந்தார், அவர் வலது பாரசத்தில், தேவனுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரு, நமக்காக அவர் பரிந்து பேசுகிறார், எல்லாம் அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு. பாருங்க, எல்லாம் அந்த மீட்பை குறித்தது. உமது நிமித்தம் எந்நேரம் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும். பாருங்க, அந்த காலத்தில் பெரிய பிரச்சனை. கிறிஸ்துவ நிமித்தம் இந்த துன்பத்தை அனுபவிக்கிறாங்க. எங்கே போனாலும் எதிர்ப்புகள், போராட்டங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்குது. உலகம் இவர்களை வெறுக்கிறது, பகைக்கிறது, இப்படியெல்லாம் இருந்தது. இப்படி எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும், அப்படி எழுதியிருக்குது, அதன்படி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ. அதாவது கிறிஸ்துவ நிமித்தமாக வருகிற எந்த துன்பமுமே கிறிஸ்துவை விட்டு நம்ம பிரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்றாரு, இவை எல்லாவற்றிலும். எது எல்லாவற்றிலும்? இந்த துன்பங்கள் எல்லாவற்றிலும், இந்த கஷ்டங்கள், இந்த பிரச்சனைகள், சந்திக்கிற உலகத்தில் சந்திக்கிற எல்லா சவால்கள் எல்லாவற்றின் மத்தியிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. அப்ப எந்த கான்டெக்ஸ்ட்ல சொல்லியிருக்காரு? நம்ம மீட்டு எடுத்திருக்கிறார், ரட்சித்து இருக்கிறார். உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் உலகத்துக்கு சொந்தமானவர்கள் அல்ல, தேவனுக்கு சொந்தமானவர்கள். உலகத்தில் நாம் வித்தியாசமானவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்துவை பகைத்த உலகம் நம்மையும் பகைக்கிறது. ஆனால் இந்த துன்பத்தின் மத்தியிலும், இந்த கஷ்டங்கள், இந்த உலகத்தில் நாம் சந்திக்கிற சவால்கள் மத்தியிலும், இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். இதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஜெயம் நம்முடையதுன்றார் அவர். ஒருவேளை சில பிரச்சனைகளை சந்திக்கலாம், சவால்களை சந்திக்கலாம், சில துன்பங்களை நாம் சந்திக்க வேண்டியது இருக்கலாம். ஆனால் ஜெயம் நம்முடையது. எல்லாரும் சொல்லுவோம், ஜெயம் நம்முடையது. அப்ப என்ன சொல்ற வர்றாரு? எப்படி ஜெயத்தை நமக்கு சொந்தமாக்கி விட்டார்னு சொல்றாரு. அதாவது ஜெயம் நம்முடையது. ஏற்கனவே ஜெயம் நம்முடையதா என்னன்னு பார்க்கலான்னு சொல்லல. பிரச்சனை வரும்போது ஜெயிக்கிறோமா இல்லையான்னு பார்க்கலான்னு சொல்லல. சில நேரத்தில் ஜெயிப்போம், சில நேரத்தில் தோப்போம்னு சொல்லலை, அப்படிலாம் சொல்லலை. ஜெயம் நம்முடையது, முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. அப்படின்னா ஆல்ரெடி வி ஆர் மோர் தென் கான்கரர்ஸ் அப்படின்றார். ஏற்கனவே எப்படி இருக்கிறோம்? நாம மோர் தென் கான்கரர்ஸாக இருக்கிறோமே. கிறிஸ்தவர்களுக்குள்ள ஒரு மனப்பான்மையை அங்கே ஏற்ற பார்க்கிறார். என்னவா இருக்கிறீங்க நீங்க? மோர் தென் கான்கரர்ஸா இருக்கிறீங்க என்றார். அப்போ இதனுடைய அர்த்தம் என்ன? எப்படி நாம் எடுத்துக்கொள்வது? நான் சொல்லுகிறேன் பாருங்க. ஒரு பாக்ஸிங் மேட்ச்ன்னு சொன்னால், அந்த காலத்தில் இந்த முகமது அலி எல்லாம் சண்டை போடும்போது நான் அதை கொஞ்சம் ரொம்ப க்ளோஸாக ஃபாலோ பண்ணுவேன். ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எனக்கு. அவர் இப்போ சண்டை போடுறவர் மட்டும் இல்லை, கொஞ்சம் என்டர்டெயின்டாக வச்சுருப்பார் நம்மளை. எதையாவது ஒன்று பேசி ரீசிட்டு கலாட்டம் பண்ணிக்கிட்டு அவரை ஃபாலோ பண்ணும் போல இருக்கும். அந்த மாதிரி வச்சுருப்பார்.
அப்போ அவர் ஃபைட் பண்ண காலத்தில் ஒரு பெரிய டாக்குமெண்ட்ரி ஒன்று ஆரம்பித்தாங்க. அவர் எப்படி அந்த ஃபைட்டுக்கு ஆயத்தமாகிறாருன்னு சொல்லி அதை பார்த்தேன் பாருங்கள், ஆச்சரியமாக இருக்குது. ஒரு பெரிய மலைக்காடையே வாங்கி போட்டிருக்காரு, மலையே மைல் கணக்கில் ஏக்கர் வாங்கி போட்டிருக்காரு, மலைகள் இருக்கிற இடத்த வாங்கி போட்டுக்கிட்டு ஒரு 10-15 பேரை ஃபுல் டைம் எம்ப்ளாய்மெண்ட்டில் வச்சுருக்காரு. எம்ப்ளாய்மெண்ட்டில் வச்சுக்கிட்டு இப்படி ஒரு பெரிய கட்டடத்தை கட்டி போட்டு அங்கே பாக்ஸிங் ரிங்கெல்லாம் போட்டு பயிற்சிக்கு ஒரு 10-15 பேர். ஏன் வேலைக்குன்னா அதில் ஒரு 6-7 பேர் கூட ஓடுறவன். காலையில் எந்திரிச்சோன்னா 6 மைல் ஓடணும். அவனுங்கெல்லாம் பயங்கரமாக ஓடுறாடுங்க. அவங்கள ஓட விட்டுட்டு இவர் விரட்டுறாரு அவங்கள. அவன் ஓடினா தானே இவருக்கும் வேகம் வரும். அதனால் அதுக்குன்னே அவனுக்கு முழு நேரம் சம்பளம். என்ன வேலைன்னா ஓடுற வேலை. காலையில் அவருக்கு முன்னால் ஓடணும், அப்போ தான் அவர் கூட ஓட முடியும். இப்படியே காமிச்சாங்க பாருங்கள். ஓடுறாரு இவரும் 6 மைல் ஓடுறாரு, கிலோமீட்டரில் 6 மைல் ஓடிட்டு வந்து வேர்க்க விறுவிறுக்க சண்டை வந்து இன்னும் 4-5 மாதம் பொறுத்து தான் சண்டை. ஆனால் இப்போவே ஆரம்பிக்கிறாங்க. வேர்க்க விறுவிறுத்து வந்து பிரமாதமான சாப்பாடு அதுக்குள்ளே செஞ்சு வச்சிடுறாங்க. எல்லாம் உட்காந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்ட பிறகு ஃபைட்டே நடக்குது. இதை அடிக்கிறதுக்குன்னு ஆள்லாம் வச்சுருக்கிறாரு. அடிக்கிறதுக்கு, அடி வாங்கிறதுக்கு, குத்துறதுக்கு, இதுக்கெல்லாம் சம்பளம் கொடுத்தே ஆள் வச்சுருக்காரு பாருங்க. வச்சு ஒருத்தனையாக ஃபைட் பண்ணுறாரு. அவங்கெல்லாம் பெரிய ஃபைட்டர்ஸ். அவர்கிட்ட இந்த வேலையில் இருந்த ஒரு ஆள் வந்து பின்னால் வேர்ல்டு சாம்பியன் ஆகிட்டான் பின்னாடி ஒரு காலத்தில். அப்படிப்பட்ட ஆளுங்களை சம்பளத்துக்கு வச்சுருந்தாரு சும்மா ஃபைட் பண்ணுறதுக்கு வச்சு. இப்படி கடுமையான ஒரு பயிற்சி பாருங்கள். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இவ்வளோ சீரியஸாக எடுத்துகிட்டு இந்த பாக்ஸிங். அதனால தான் பாருங்கள் நிறைய வின் பண்ணார். கடைசியில் அந்த 4-5 மாதம் பயிற்சி பண்ணிவிட்டு ரொம்ப கடுமையான பயிற்சி. ஒவ்வொரு நாளும் அவ்வளோ டெடிக்கேட்டடாக எத்தனையோ காரியங்களை மறந்துட்டு எத்தனையோ காரியங்களை தூக்கி தூரமாக வச்சுட்டு இதே வேலை உட்காந்துருந்து அவ்வளோ டெடிக்கேட்டடாக ரத்த வேர்வை சிந்தி அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு பாடியை ட்ரெயின் பண்ணி அப்புறம் அந்த ஃபைட் வர்ற அன்னைக்கு ரிங்குக்குள்ளே போகிறாரு. அது 15 ரவுண்டு ஃபைட்டு. சில நேரத்தில் அது 4-5 ரவுண்ட்லேயே முடிஞ்சு போகுது. கொஞ்ச நேரம் தான் இதுக்காக இவ்வளோ பாடுபட்டாருன்னு இருக்கும். ஆனால் அவ்வளோ பாடுபடலைன்னா அது அவ்வளோ சீக்கிரம் முடியாது. அதனால தான் ஒரே குத்தில் தொப்புன்னு விழுவுறான் சில நேரத்தில் எதிரி. சில நேரத்தில் அவன் என்ன அடித்தாலும் விழ மாட்டான். 15 ரவுண்டு அவனும் சுற்றி வந்துட்டு இருப்பான், இவரும் சுற்றி அடிச்சிட்டு இருப்பார். இந்த மாதிரி போயிட்டுருக்கான். அடியும் உழுவும், வாங்கவும் செய்யணும், கொடுக்கவும் செய்யணும். கடைசியில் யார் ஜெயித்தாங்கன்னு சொல்லுவாங்க. அநேக நேரத்தில் என்ன ஆகும், 15 ரவுண்டும் போயிட்டு பெரிய பெரிய ஃபைட்டு சில நேரத்தில் பார்த்துருக்கேன். எல்லாம் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு கையை உயர்த்துவாங்க, இவர் ஜெயித்துட்டாருன்னு சொல்லுவாங்க. ஆளை பார்த்தீங்கன்னா இங்கே வெட்டி இருக்கும், இங்கேருந்து ரத்தம் வரும், கண்ணெல்லாம் வீங்கிட்டு இருக்கும், மூக்கெல்லாம் உடஞ்சிருக்கும், இப்படி உடம்பெல்லாம் ரத்த கலரியாக இருக்கும். தொடச்சிக்கிட்டே இருப்பாங்க, ரத்தம் ஒழுகுறது அப்படியே 2-3 இடத்துல கட்டாயிருக்கும். இந்த மாதிரிலாம் இருக்கும் பாருங்கள். தொடச்சிக்கிட்டே இருப்பாங்க. இவ்வளவு வேதனையும் சகிச்சுக்கிட்டு இந்த குத்து இடத்துலேயே அவனும் குத்துவான் பாருங்க. இங்கே வெட்டு விழுந்துச்சுன்னா அங்கேயே தான் பார்த்து குத்துவான் அவன் வேணுன்னே. இப்படியே தான் இருக்கும். இவ்வளவும் சகிச்சு சண்டை போட்டுக்கிட்டு ஜெயித்துட்டு எல்லாம் முடிஞ்ச உடனே நல்ல சம்பளம் பாருங்கள் அவங்களுக்கு. சண்டை போடுறதுல அந்த காலத்துலேயே எனக்கு ஞாபகம் இருக்குது. நான் பார்த்த காலத்துலேயே $10 மில்லியன் கொடுப்பாங்க. சரியான காசு. $10 மில்லியன் என்ன, கிட்டத்தட்ட 50 கோடிக்கு மாதிரி ஒரு சண்டைக்கு. அந்த செக்கை வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போனால் அங்கே மனைவி இருக்கிறாங்க பாருங்கள். அந்த மனைவிங்க வந்து உட்காந்து பார்க்க மாட்டாங்க ஃபைட்டை. ஏன்னா அது கோர காட்சி. இது அந்த ஃபைட் நடக்கிற இடத்துக்கு அவங்க வரமாட்டாங்க. அவங்க வீட்டில் சோஃபாவில் உட்காந்து ஒழுங்காக டிவியில் பார்த்துட்டு இருப்பாங்க. எப்போ முகத்தை திருப்பிக்கணுமோ அப்போ திருப்பிக்குவாங்க ரொம்ப அடி வாங்கும்போது. ஏன்னா இந்த கஷ்டத்தெல்லாம் அவங்களால சகிக்க முடியாது. இவர் அடி வாங்கியே கஷ்டத்தை சகிக்கிறாரு, அவங்க பார்க்கறது கூட சகிக்க முடியாது. அந்த மாதிரி இருக்காங்க. வீட்டிலே இருந்து இவர் வீட்டுக்கு போன உடனே அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, அழகாக ஒரு முத்தம் கொடுத்து இவரை வரவேற்று மூஞ்சி கிஞ்சிலாம் வீங்கி இருக்கும், இவர் அடிபட்டு காயப்பட்டு வந்திருப்பார், ஜெயித்து வந்திருப்பார். நல்லா ஒரு முத்தம் கொடுத்துட்டு கரெக்டாக ஒரு பாக்கெட்லேருந்து அந்த செக்கை எடுத்துக்குவாங்களாம். இவர் வந்து கான்கரரு, அந்த அம்மா வந்து மோர் தென் கான்கரர். இவர் வந்து ஜெயித்தவர், அவர் வந்து ஜெயித்தவரை காட்டிலும் சிறந்தவர். ஏன்னா ஒரு வேலையும் பண்ணாம வீட்டில் உட்கார்ந்து நோகாம எடுத்துக்கிட்டாங்களே. நம்மை அப்படித்தான் வேதம் அழைக்கிறது. நான் ஒண்ணுமே செய்யல. நான் பிசாசை எடுத்து சண்டை போட்டேன்னா, நான் பாதாளம் வர போனேன்னா, நான் சிலுவையில் மறிச்சேன்னா, நான் ரத்தம் சிந்தினேன்னா, என்னையா துப்புனாங்க, என்னையா அடிச்சாங்க, என்னையா சிலுவையில் ஏத்துனாங்க, எனக்கா முழுக்கிடம் சூட்டினாங்க, எனக்கா ஆணி அடிச்சாங்க, என்னையா என் உடம்பெல்லாம் உழுத நிலம் போல ஆகி என்னை அடிச்சாங்களா? நோகாம எந்த ஒரு இதுவும் இல்லாம நான் அவரை விசுவாசித்தேன். அவர் பட்ட பாடுகள் மூலமாக அந்த வெற்றி வந்த வெற்றி, அவருடைய காயங்கள் மூலமாக வந்த வெற்றி, அவருடைய மரணத்தின் மூலமாக, அவருடைய சாவின் மூலமாக வந்த வெற்றி, அவர் அங்க பட்ட பாடுகள் மூலமாக அவர் சம்பாதித்த வெற்றி இலவசமாய் எனக்கு சொந்தமாகிவிட்டது. ஃப்ரீயா. நான் எந்த பாடுமே படல பாருங்க.
நான் நல்லா சூட்டு போட்டு வந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன் ஏர் கண்டிஷன் ஹாலில். ஒருத்தர் சொல்றாரு, இயேசுநாதர் இப்படியா பண்ணாரு? அவர் அப்படி பண்ணல, நான் இப்படி பண்ணணுன்றதுக்காக தான் அவர் அப்படி பண்ணாரு. நான் இப்படி ஏசி ஹாலில் பிரசங்கம் பண்ணணுன்றதுக்காக தான் அவர் சிலுவையில் கஷ்டப்பட்டார். என்னுடைய சாபத்தை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். என்னுடைய நோய்களை எல்லாம் அவர் சுமந்தார். என்னுடைய பாவ சாபங்களை தன்னுடையதாக்கி கொண்டார். ஏன்னா நான் சபிக்கப்பட்டவனா இருக்கக்கூடாது. நான் ரத்தம் சிந்த வேண்டியதில்லை, நான் காயப்பட வேண்டியதில்லை, நான் குற்றுயிராக கிடக்க வேண்டியதில்லை. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக கடவுளுடைய நாமத்தை எடுத்து சொல்ல வேணும்னு சொல்லிதான் எனக்காக அவர் எல்லாத்தையும் அனுபவிச்சாரு. நான் நோகாம உட்கார்ந்த இடத்துல அவரை பற்றி கேள்விப்பட்டு விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு எல்லா வெற்றியும், அவர் சம்பாதித்த அவ்வளவு வெற்றியை ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து பாடுபட்டு சம்பாதித்த வெற்றி என்னுடையதாயிற்று, முழுமையா என்னுடையது. அந்த பாடலாம் அவருக்காக படல, அவர் எனக்காக பட்டார். அந்த வெற்றி அவருக்கு தேவையில்லை. அவர் எப்பவுமே வெற்றி உள்ள ஒரு தேவகுமாரன். அவர் ஏன் வரணும்? பிசாசு சண்டை போடணும்? பிசாசு ஒரு விரல ஆட்டினார்னா அவன் தொலைஞ்சான், அவ்வளவுதான். அவர் இதெல்லாம் பட வேண்டியதில்லை. ஆனால் அவர் மனுஷனா என்னை போல வாழ்ந்து இவ்வளவு பாடுபட்டு எனக்காக எல்லாத்தையும் செய்தார்னு சொன்னா, என்னுடைய ஸ்தானத்திலே, மனுஷன் என்கிற ஸ்தானத்தில் செஞ்சு மனுஷருக்கெல்லாம் அந்த வெற்றியை சமர்ப்பிக்கிறார். அதாவது எல்லா மனுஷருக்கும் அது சொந்தமாகி விட்டது. என்ன அற்புதமான ஒரு இது பாருங்க. அப்ப வேதம், அதனால தான் நான் சொல்றேன், இந்த முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் சொன்னா கம்ப்ளீட் விக்டரின்ற அர்த்தத்தில் போதுமான அர்த்தம் கிடையாது. இல்லை போதுமான வெளிப்பாடு அங்கே வெளி வரல. எல்லாவற்றிலும் ஜெயம், எல்லாவற்றிலும் ஜெயம்ன்றது பத்தாது. கம்ப்ளீட் விக்டரி இல்லை. அது அந்த மொழிபெயர்ப்பு எனக்கு பிடிக்கல. மோர் தேன் கான்கரர், அதுதான் பிடிக்குது எனக்கு. ஏன்னா அவர் கான்கரர், நான் மோர் தேன் கான்கரர். ஹலோ, இருக்கீங்களா? நான் மோர் தேன் கான்கரர். அவர் கான்கரர், நான் மோர் தேன் கான்கரர். எல்லாம் சொல்லுங்க, நான் மோர் தேன் கான்கரர். இங்கிலீஷே தெரியாதவங்களும் இந்த அளவு கற்றுக்கணும் இங்கிலீஷ். என்ன பண்றது? சிலதெல்லாம் பைபிளுக்காகவே இங்கிலீஷை கற்றுக்கணும் சில நேரத்தில். மோர் தேன் கான்கரர். நான் வெற்றி சிறந்தவரை காட்டிலும் ரொம்ப சிறந்தவனாயிட்டேன். ஏன்னா அவர் பாடுபட்டு எனக்கு சம்பாதிச்சார். நான் பாடே படாம நான் சந்தோஷமா விசுவாசித்து நான் இதை பெற்று கொண்டேன். தேவன் இதை எனக்கு ஈவாக கொடுத்திருக்கிறார். இப்போ எத்தனை மோர் தேன் கான்கரர்ஸ் இங்கே இருக்கிறீங்க? ஒரு வீட்லேயும் இது நடக்குது பாருங்க. நல்ல ஆண்கள் போய் நல்லா வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு சம்பாரித்து எல்லாம் பண்ணிட்டு வர்றாங்க. அம்மாமார் என்ன பண்ணுறாங்க? வந்த உடனே செக் எடுத்து 10 ரூபா, அப்புறம் இவர் 10 ரூபா வேணாலும் அங்கே தான் போய் நிற்கணும். அம்மா ஒரு 10 ரூபா கொடுன்னு. டு பி ஃபேர், கொஞ்சம் நியாயமாக சொல்லணும்னா சில நேரத்தில் சில ஆண்களும் மோர் தென் கான்கரர்ஸாக இருக்கிறாங்க சில இடங்களில். அது வேற கதை, அது இப்போ எடுக்க வேணாம், கிளற வேண்டாம். அவங்க நோகாமல் இருந்துக்கிட்டு அம்மா பாடுபட வச்சு அங்கிருந்து செக்கை வாங்குற ஆளுங்களும் இருக்கிறாங்க. அது வேற சப்ஜெக்ட், அது வேணாம் இப்போ. பட் நம்ம எல்லாரையும் மோர் தென் கான்கரராக அவர் மாற்றி விட்டார். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நாம் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ள மோர் தேன் கான்கரர்ஸாக இருக்கிறோம். வெற்றி சிறந்தவர் அவர். வெற்றி சிறந்தவரை காட்டிலும் சிறந்தவர்கள் நாம. ஏன்னா கடவுள் நம்ம அவ்வளவா அன்பு கூறுறார். அதனால அப்படி சொல்லியிருக்கு பாருங்க. இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே. ஏன் அப்படி நடந்தது? ஏன் நம்ம மோர் தென் கான்கரர்ஸ் ஆகிட்டாரு? நம்ம அன்பு கூறுகிறவர்னாலே. அவ்வளோ அன்பு கர்த்தருக்கு நம்ம மேலே. எவ்வளோ அன்பு! நம்மளை போட்டு சிலுவையில் அடைஞ்சிருக்கலாம், நமக்கு வேணும். அரைஞ்சிருந்தாலும் நமக்கு தகும். சில ஆளுங்கள்லாம் அரையணும் போல் இருக்குது. உங்களை விட்டு அவர் 2 சொந்தக்காரங்களை பிடிச்சி அரைஞ்சிருவீங்க சிலுவையில். எனக்கும் தெரியும் 2-3 பேர் அந்த மாதிரி ஆளுங்க. ஒரு ஆணி என்ன, உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வர ஆணி அடித்தாலும் தகும். அவ்வளோ பொல்லாத ஆளுகள் இருக்காங்க பாருங்க. அக்கிரமக்காரர்களாக இருப்பாங்க, தகும். இருந்தாலும் கர்த்தர் என்ன பண்றார்? இவ்வளவு பெரிய அக்கிரமக்காரர்ல அன்பு கூர்ந்துட்டார். நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே. கர்த்தருடைய அன்பை பார்த்தா எனக்கு வியப்பு தான் உண்டாகுது. அக்கிரமக்காரர்களும் பாவிகளும் தேவனுக்கு ஆகாதவர்களாகவும் சத்துருக்களாகவும் இருந்த நம்மை அன்பு கூர்ந்தார். நம்மளை சிலுவையில் அரைஞ்சா 100% அது நியாயம்தான் சொல்லணும். அதை தப்புன்னு சொல்லவே முடியாது. அவரை சிலுவையில் அரைஞ்சது கொஞ்சம் கூட நியாயம் இல்லை. ஒரு பாவமும் அவர் செய்யல. என்ன பாவம் செஞ்சார் அவர்? ஒரு பாவமும் செய்யல. அவரை சிலுவையில் அரைஞ்சது அநியாயம், என்னை சிலுவையில் அரைஞ்சா நியாயம். ஆனா தேவனுடைய பார்வையில அது நியாயமா தோணுச்சு. தம்முடைய சொந்த குமாரனை சிலுவையில் அரைஞ்சு அதை நியாயமா அவர் காண்கிறாரு. என்னை அந்த சிலுவை மரணத்திலிருந்து விடுவித்து
எனக்கு ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார். நாம் நம்பில் அன்பு கூறுகிறவராலே. எல்லாரும் கர்த்தருடைய அன்பை கொஞ்சம் எண்ணி பார்க்கணும். அந்த அன்பை குறித்த ஒரு வியப்பு நமக்குள்ள உண்டாகணும். நம்ம அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமே. ஒன்றும் இல்லை, ஏன் முற்றும் ஜெயங்கொள்ளுகிறோம், ஏன் மோர் தென் கான்கரஸாக இருக்கிறோம்? கடவுள் நம்மளை அன்பு வந்துட்டார். நான் ஒன்றும் பெரிய பரிசுத்தவான் கிடையாது, நான் ஒன்றும் பெரிய பர்ஃபெக்ட் கிடையாது, நான் ஒன்றும் ரொம்ப நல்லவன் கிடையாது. நான் முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவன் ஆகிறதுக்கு, நான் மோர் தென் கான்கரஸ் ஆகிறதுக்கு எனக்கு எந்த தகுதியும் கிடையாது. ஆனால் ஒரே ஒரு காரியம் எனக்கு இருக்குது. அது என்னன்னா கடவுளுடைய அன்பு. கடவுள் என்னை அன்பு கூர்ந்து விட்டார். இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் நம்முடைய உள்ளம் இதை குறித்த வியப்பினால் நிறைய வேண்டும். நம்ம யாருக்குமே தகுதி கிடையாது, ஆனால் கடவுள் நம்மளை அன்பு கூர்ந்து விட்டார். ஏன்னு எனக்கு தெரியல. ஏன் நம்மளை அப்படி அன்பு கூறணும்? அதுதான் வியப்பா இருக்குது. கடவுள் நம்மளை அன்பு கூர்ந்து நம்மை மோர் தென் கான்கரஸ் ஆக்கிட்டாரு. எல்லா ஜெயத்தையும் நமக்கு சொந்தமாக்கி விட்டார். இதுதான் வேத வசனத்தின் உண்மை.